டேட்ஸா? டேட்ஸா அது என்னப்பா அது? களி. என்ன பண்ண போற? துளியா? குளிக்கிறதுனா ஜாலி. பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார் கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜி என்ன பண்ணாங்க, உள்ள ஊன்னு பயம்புத்திட்டு இருந்தா. அப்புறம் என்ன பண்ணாரு? இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க நீங்க. உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே சமையலை வந்து ஆரம்பிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இறங்கிட்டோம். ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. மசாலா எல்லாமே ரெடி பண்ணணும். அதுக்கு வறுக்கிறதுக்கு வந்து நம்ம அளவு எடுத்து கொடுக்கணும். அதனால் இங்கே முடிச்சுட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து 3 அழாக்கு வந்து நான் பொங்கலுக்கு வச்சுருக்கேன். அது எப்படி நான் அளவு எடுப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2.25 டம்ளர் வந்து 2.5 டம்ளர் வந்து அரிசி போடுவேன். 3/4 டம்ளர் வந்து இது பாசிப்பருப்பு போடுவேன். நீங்கள் 1 டம்ளர் போடுறீங்கன்னா 3/4 டம்ளர் அரிசி போடுங்க. அதுக்கு மேலே குவிஞ்ச மாதிரி அந்த பருப்பு போட்டிங்கன்னா பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், இதில் வந்து பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். யார் வந்திருக்கிறது? யார் இந்த 2 பேரு? வணக்கம் சொல்லுங்க. யார்ப்பா? யார்ப்பா? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? சொல்லுமா. யோகன். யோகன். கோவிந்தா சொல்லுமா. சத்தமா சொல்லுங்க. சத்தமா. கோவிந்தா 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 சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிடு. வணக்கம் சொல்லிடுங்க. கோவிந்தா சொல்ல வேணாம், வணக்கம் சொல்லிடு அவங்களுக்கெல்லாம். என்ன தங்கம், அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோவிலுக்குலாம் போனா கோவிந்தா கோவிந்தா அரோகரா அரோகரா, எந்த கோவிலுக்கு போனாலும் கோவிந்தா ஆமா போட ஆரம்பிச்சிட்டாரு. காலையில இருந்து குழந்தை எழுந்து ஒண்ணுமே சாப்பிடல, விளையாடிட்டே இருக்காரு. கஞ்சி குடிச்சிட்டாரா? பொங்கல் ரெடி ஆயிடுச்சுனா பொங்கல் கொடுத்துடலாம். ஆமா. என்ன தங்கம்? டேட்ஸா? டேட்ஸா அது என்னப்பா அது? டேட்ஸ் கீழே போட்டா. இப்போ பொங்கல் வேகும் போதே கொஞ்சமா நெய் போட்டுருங்க. எண்ணெய்க்கு பதில் நெய் போடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் பருப்பு வேக வச்சு எடுத்தேன். அந்த குக்கர்லேயே நான் வந்து பொங்கலும் வச்சுட்டேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, குளிக்கவா போறீங்க? குளிக்க போறீங்க, ஜாலி. குளி பண்ண போற? என்னப்பா பண்ண போற? களி. என்ன பண்ண போற? துளியா? குளிக்கிறதுனா ஜாலி. பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். இது பொங்கலுக்கு. இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் தொக்கா வைக்க போகிறோம். பூண்டு, உரிச்ச பூண்டு இருக்காமா, அதை எடுத்து தட்டுமா. பாருங்க தங்கம், என்ன வாயில வைக்கிறீங்க? என்னதுப்பா அது? யோகன், என்னதுப்பா அது? அது என்னது யோகன்? இது என்னதுமா? இது என்னது? இது என்னது? என்னது? ஃப்ரிட்ஜி. ஃப்ரிட்ஜி எப்படி ஓபன் பண்ணாத? ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. வரலையா? 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 ஐயோ, அவ ஓபன் பண்ணிட்டா. எப்படி பண்ணுவ? போதும் போதும். இது ஒரு விளையாட்டா இருக்கு. போதும். வா வா, போதும் வா. இங்கே வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம். கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். அதுக்கப்புறம் அதில் பெருங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். என்ன பண்ணுறீங்க தங்கம்? தங்கங்க கை வைக்கக்கூடாது. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் வந்து உரித்து வச்சுருந்தேன், அதை வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதை பாருங்க, ஒரு சின்ன கோலி உருண்டை அளவுக்கு புளி சாம்பாருக்கு. இது வந்து அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம கத்திரிக்காய்க்கு வச்சுருக்கோம். கத்திரிக்காய்க்கு பார்த்திங்கன்னா கடுகு வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி அளவுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ரெடிமேடு குழம்பு வகைகள் இருக்குது. புளி குழம்பு இருக்குது, அதுக்கப்புறம் பூண்டு குழம்பு இருக்குது, மணத்தக்காளி வத்த குழம்பு, அதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்த குழம்பு, இது எல்லாமே இருக்குது. தக்காளி ஊறுகாய் தொக்காவே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து தொட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சமாக தான் நீங்கள் வைக்கணும். கொஞ்சம் ஸ்பைசினஸ் அது மட்டும் அதிகமாக இருக்கும். மற்றது எல்லாமே சாப்பாட்டில் பிணைஞ்சே சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். சாதம் மட்டும் வடிச்சிட்டு கொஞ்சமாக குழம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஆமாம், நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட அது ட்ரை பண்ணிவிட்டு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா, டக்கு டக்குன்னு இது பண்ணிடும். அப்புறம் இந்த அதிர்ச மாவு இருக்குது பாருங்கள்,
அதோடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சில கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒருத்தவங்க வந்து வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரு. அவங்க என்னன்னா 3 வருஷம் ஆச்சா அதிரசம் இந்த மாதிரி பலகாரம் பண்ணி நான் 3 வருஷம் ஆச்சுமா. எங்கள் அம்மா வந்து இருந்தாங்க, அப்போ வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து இப்போ இல்லை, அதுக்கப்புறம் நான் பண்ணுறதே விட்டுட்டேன். ஆனால் வந்து என் பசங்களுக்கு அந்த நம்ம கல்ச்சரை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி 3 வருஷம் நான் பண்ணவே இல்லை. இந்த வருஷம் தான் ஆர்டர் போட்டேன் நான் அவங்ககிட்ட ஃபஸ்ட் டைமு அந்த ப்ராடக்டை. அச்சு முறுக்கு எனக்கு வரவே வராது. ஆனால் எங்கள் அம்மா வந்து பண்ணும் போது நான் தான் அந்த இதுவை எடுத்து கொடுப்பேன் எப்பயுமே. அதை பண்ணும் போது எனக்கு இது கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருந்ததுமா. ஏன்னா வந்து அது பண்ணும்போது எங்கள் அம்மா ஞாபகம் எனக்கே இப்போ சொல்லும் போது கண்ணில் தண்ணி வருது. அங்கே போயிடுங்க. ஏன்னா சிலரோட கமெண்ட்ஸு சிலரோட வாய்ஸு கேட்கும் போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. போடுங்க. இதில் வந்து சாம்பார் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது சின்ன ஸ்பூன் தான், அது அப்போ 1.5 ஸ்பூன் அளவு தான். அவங்களோட வாய்ஸ்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது நம்மளாலே. ஆனால் உண்மையே சொல்லணும் அப்படின்னா இந்த அதிரச மாவை இந்த அளவுக்கு வர வைக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் சொன்னீங்க லாஸ்ட் வீடியோல நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், விடாமல் முயற்சி பண்ணுவேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் வரலன்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து அந்த அதிரச மாவில் வேர்ல்டு லெவலில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இங்கே அரசனூர்கிட்ட வந்து ஒரு கோயில் இருக்குது, அவருக்கு வந்து நான் அனுப்பிச்சி வச்சேன். அவருமே என்ன பண்ணார், மகாலட்சுமி கோவில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்கள் ஒய்ஃப் சொல்லிட்டா இனிமேல் வந்து நீங்கள் வருஷம் அவங்கக்கிட்டேயே ஆர்டர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இதெல்லாம் கேட்கும் போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. யாருக்கெல்லாம் சூப்பராக வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொருத்தவங்களும் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னென்னா அவங்க அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அப்போ அவங்க அம்மா இல்லைன்னும் போது நிறைய டைம் இவங்க ட்ரை பண்ணுவாங்களா, எனக்கு கரெக்டாக வராது தம்பி, அது ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு படித்து பாருங்கள். இதை பண்ணும் போது எனக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய ஞாபகம் வந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்களா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து எங்க மாமி பண்ற மாதிரி இருக்கு, அதாவது இவங்களுடைய அம்மா பண்ற டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அதெல்லாம் கேட்கும்போது ஒரு ப்ராடக்ட் செல் பண்றோம் அப்படின்றது மட்டும் இல்லாம எமோஷனலா வந்து நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். அவங்க வீட்டுல வந்து ஒரு ரிலேட்டிவ் செஞ்சு கொடுத்தா ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்க அதை சொன்னதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு. இது கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வைக்க போறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு போட்டிருக்கோம், அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பூண்டு வந்து கொஞ்சம் செவக்கட்டும். பாருங்கள், இதில் வந்து 2 வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு தான் போடுறேன். இது வந்து அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். கல்லுப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன். எதுக்குங்கம்மா அது? இதுப்பா அந்த கத்திரிக்காய் தொக்குக்கு. எவ்வளோ போட்டிருக்கீங்க மஞ்சத்தூள்? ஒரு 1/4 டீஸ்பூன். டிஃபன் சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டுட்டேன், அதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக ஊற்றிட்டேன். இப்போ வந்து பருப்பு வந்து இதில் பாதி தான் ஊற்றுறேன், பாதி வந்து நமக்கு வேணும், அதனால் வச்சிட்றேன். அதாவது 1 அழாக்கு போட்டேன், 1/2 அழாக்கு 3/4 அழாக்கு அளவுக்கு பருப்பு நான் இதில் ஊற்றிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பொங்கல் ரெடிங்களாமா? ஆமாம், அதை தாளிச்சப்பெல்லாம் ரெடி. ஃபஸ்ட்டு யோகனுக்கு கொடுத்துடலாம், தம்பிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், நெய் இருக்காரு, நம்ம கொஞ்சமாக எடுத்து நெய் போட்டு கொடுத்துருவோம். அவன் வந்து பசினா கூட சொல்ல மாட்டான், அவர் மாதிரி நெய்ன்றான், விளாடிக்கிட்டே இருக்கான் அப்போ கூட. அதனால நம்மளே புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு கொடுத்தாதான் உண்டு. தங்கம், பொங்கல் ரெடி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி யோகனுக்கு. ஓடுறான் பாருங்க. இந்த டாய் இருந்தது. ஸ்டீவ் வந்தா பாருங்க, என்ன பண்ணாங்க, உள்ள ஊன்னு பயம்புத்திட்டு இருந்தா. அப்புறம் என்ன பண்ணாரு, இனிமேல் கிடையாது அப்படின்ட்டு. என்னடா பண்ற அங்க பாருங்க, அழுத்துறாராம். டேய், நீ தானடா தனியா எடுத்து வெளியே கொடுத்த. அவனை இப்படி அமுக்கிட்டு வந்தான் பாருங்க, இவன் பிடிச்சி தலையை பிடிச்சி அவங்க அக்கா கிட்ட குத்துட்டான். வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், அதாவது இதில் வந்து 1/2 ஸ்பூன்னு 1.5 ஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம போட வேண்டாம்.
இதில் வந்து இப்போவே தண்ணி ஊற்றாதீங்க, மூடி வச்சுருவோம். இதில் வந்து நம்ம மூடி வச்சிடலாம், அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடலாம். இங்கே சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இதை இறக்கிட வேண்டியதான். இறக்கிட்டு பொங்கல் தாளிச்சிடலாம். அவ்வளோதான். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ சிம்பிளாக முடிஞ்சது. ஆமாம். ஓகே. இங்கே வந்து பொங்கல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் வந்து நெய்யும் ஊற்றியிருக்கேன். பாருங்கள், மிளகு வந்து 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி, பொடியாக நறுக்கின இஞ்சி, அதுக்கடுத்து முந்திரி. வெடிக்குது. தீபாவளி முடிஞ்சோம் பட்ட தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் நம்ம அதிலே போட்டோம். இதனால் இதில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் திருப்பி நம்ம தாளிக்கும் போது கொஞ்சோண்டு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டிங்கன்னா முந்திரி வந்து கரெக்டான கலருக்கு வந்துடும். கமகமக்கும் பொங்கல் ரெடி. காலை டிஃபன். ஆஹா, சாம்பார் ரெடி, சட்னியும் ரெடிப்பா. செம. அப்படியே மெதுவடை, நல்ல பெரிய மெதுவடை. அந்த இதில் ஒரு கப்பில் பொங்கல், அதுக்கு மேலே ஒரு மெதுவடை, தக்காளி சட்னி, சாம்பார். வேற லெவல். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. நீங்கள் தலைன்னு இருக்கு பாருங்க. அப்புறம் மேலே லைட்டாக கொஞ்சம் நெய் போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். அரோகரான்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. டேய் தங்கம், அரோகராவா சொல்றீங்க? ஓகா ஓகா ஓகாவா. பாய். ஆஃபீஸ் போறீங்களா? சரிப்பா. ஆஃபீஸ் போகிறாரா? நான் சாம்பாருக்கு புளி போட்டேன் இல்லைங்களா, அதில் தவுளூண்டு நிப்பாட்டி வச்சுருந்தேன். இப்போ இந்த கத்திரிக்காய் ஊற்றுறதுக்கு ரொம்பலாம் ஊற்றக்கூடாது, சும்மா இப்படி தவுளூண்டு. நம்ம தண்ணியே ஊற்றாமல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டுக்கு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு அது வந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் நல்லா. இங்கே வந்து தக்காளி ரசம் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புளியே போட போகிறதில்ல. கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கடுத்து பெருங்காயம். நல்லா பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கே சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கடுத்து இந்த தக்காளி ஒரு 5 தக்காளி, சின்னதாக 5 தக்காளி இருந்தது, அதை வந்து நல்லா நம்ம வதக்கிப்போம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு. இந்த கத்திரிக்காய் வந்து இப்படி எண்ணெய் தெளியணும். தெளிகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்லையே வச்சு நல்லா வதக்கணும். இது வந்து அப்படியே நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ரசத்துக்கு கூட, ரசம் சாம்பார் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஹைலைட்டாக இருக்கும். இல்லை பூண்டு ஒரு 4 பல்லு தட்டி போட்டுக்கலாம் ரசத்துக்கு. நம்ம அம்மா சமையல் ரசப்பொடி தான் நான் சேர்க்குறேன். இது வந்து செட்டிநாட்டு ரசப்பொடி. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடுங்க. பாருங்கள், கொஞ்சமாக பருப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பருப்பு. இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றிடலாம். நம்ம இந்த ஒரு கிண்ணத்துக்கு அப்படியே தண்ணி ஊற்றுறேன். இந்த ரசம் வந்து இப்போ நீங்கள் நுரக்கட்டின உடனே இறக்கிட வேண்டியது தான். ஏன்னா நம்ம தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். நுரக்கட்டி வரும்போது இறக்கி வச்சிட வேண்டியது தான். இங்கே சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பொங்கல், அதுக்கப்புறம் சாம்பார், சட்னி ரெடி ஆயிடுச்சு. அங்கே வந்து சமையலும் வந்து கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. ரசம் வந்து கொதிக்க போகுது. கருணக்கிழங்கு வேக போட்டிருக்கேன், அதை இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 12 மணிக்கு சாதம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். சரி, அதையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 10 மணி ஆயிடுச்சு. சாப்பிடணும். ஃபர்ஸ்ட்டு 10:30 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம். பாருங்க, இந்த ரசம் வந்து இப்படி நுரக்கட்டினாலே போதும். நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரசம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அவ்வளோ. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் உளுந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கருணக்கிழங்கு வறுவலுக்கு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தம்பியை தூக்குமா. பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் இது காரம் இல்லாமல் இந்த கருணக்கிழங்கை பண்ணுவோம். நம்ம கருணக்கிழங்கு வந்து இதில் கொட்டிடலாம். இது 1/2 கிலோ கருணக்கிழங்கு. சால்ட்டு
ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு. இது கொஞ்ச நேரம் இதே மாதிரி வதங்கட்டும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். கருணக்கிழங்கு வந்து காரமே இல்லாமல் சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இன்றைக்கி சிம்பிளாக நம்ம வந்து பருப்பு ரசம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வறுத்துருக்கோம். அவ்வளோதான். சாதம் மட்டும் ஒரு மத்தியானம் நம்ம 12:30 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிட்னா 12:30 மணிக்கு வடிச்சிக்கலாம். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தூங்க போயிட்டாரு. ஆமாம், யோகன் வந்து தூங்க போயிட்டாரு. டயர்டாகி குழந்தை அலைஞ்சு தெரிஞ்சு டயர்டாகி போய் படுத்துட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எழுந்து மறுபடியும் வந்து ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.